நம்ம ஆதியாகமங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 7 அதிகாரங்கள் 1வது வசனம். ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. யெகோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்நிதியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அருமையான வசனங்கள். ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. கர்த்தர் நோவாவை நோக்கி, ಕರ್ತನು ನೋಹನಿಗೆ, நீயும் உன் வீட்டார் அனைவரும் அங்க சொல்றாரு. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டாரும் அனைவரும், ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯವರೆಲ್ಲರೂ என்ன பண்ணுமா? வேலைக்குள் பிரவேசியுங்கள். வேலைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்நிதியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உலகமே அழிவுக்குள்ள இருந்தது அந்த நாளிலே. ಲೋಕವೇ ನಶಿಸಿ ಹೋಗುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇತ್ತು. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் சொன்னா எல்லாம் பாவம் அதிகமாய் பூமியில காணப்பட்டது. ಪಾಪಗಳು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಅಧಿಕವಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡ್ತಾವೆ. ஆண்டவர் சொல்றாரு, உங்க குடும்பத்தை நீங்கள் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ನೀವು ಭದ್ರಪಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. தேவன் நோவா மாத்திரம் என்ன சொல்றாருன்னா, ಯಾಕೆ ನೋಹನಿಗೆ ಮಾತ್ರ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன் என்று சொன்னார். ನೀನೊಬ್ಬನೇ ನನ್ನ ಮುಂದೆ ನೀತಿವಂತನಾಗಿರುವುದನ್ನು ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. இது நாம இன்னைக்கு எல்லாம் கண்டிப்பாகவே நம்ம குடும்பத்துல, பிள்ளைங்க குடும்பத்துல எல்லாம் ஜெப ஜீவித்துல வேத வசனத்துல பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க என்பது தேவன் விரும்புகிறார். ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲರೂ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. இந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார். பாருங்க, இதுதான் அவன் காப்பாற்றிக் கொள்வது. ಕರ್ತನು ತನಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದಂತೆಯೇ ನೋಹನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿದನು. நோவா தனக்கு கர்த்தருக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்தான். ಕರ್ತನು ತನಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದನ್ನೆಲ್ಲ ನೋಹನು ಮಾಡಿದನು. இதுக்கு நாம ஆண்டவர் நோவா இடத்துல பேசுறது போல அநேக ஊழியக்காரர்களிடத்திலையும் ஊழியர்களிடத்திலையும் ஆண்டவர் பேசுகிறார். நம்மளை பத்திரப்படுத்த முடியாது. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಹನ ಬಳಿ ಯಾವ ರೀತಿ ದೇವರು ಮಾತನಾಡಿದರೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಈ ದಿನಗಳಲ್ಲಿಯೂ ಸಹ ದೇವರ ಸೇವಕರೊಂದಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்ய வேண்டுமானால், நம்ம ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை பசுத்தமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும், தன் குடும்பத்துல பசுத்தத்தை கொண்டு வர வேண்டும். ನಾವು ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು ಮತ್ತು ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಇರಬೇಕು. ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಭದ್ರಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கு 600 வயது. ಸತ್ಯವೇದವು ಹೇಳುತ್ತೆ, ನೋಹನಿಗೆ 600 ವರ್ಷಗಳಾಗಿತ್ತು. ஆண்டவர் எச்சரிக்கும் போது 600 வயதா இருந்தான். ದೇವರು ಎಚ್ಚರಿಸುವಾಗ ನೋಹನಿಗೆ 600 ವರ್ಷವಾಗಿತ್ತು. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இந்நாளிலே நாம எப்படி ஜீவிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் வருகை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ನಾವು ದೇವರ ಬರುವಿಕೆಯ ಕುರಿತು ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் வாசித்து பார்க்கலாம், லூக்கா 19வது அதிகாரத்திலே ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 41வது வசனங்கள். 19ನೇ ಅಧ್ಯಾಯ 41ನೇ ವಾಕ್ಯ. ತರುವಾಯ ಆತನು ಸಮೀಪಕ್ಕೆ ಬಂದಾಗ ಪಟ್ಟಣವನ್ನು ನೋಡಿ ಅದರ ವಿಷಯವಾಗಿ ಅತ್ತು, ನೀನಾದರೂ ಸಮಾಧಾನಕ್ಕೆ ಬೇಕಾದನ್ನು ಇದೇ ದಿನದಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಂಡರೆ ಎಷ್ಟೋ ಒಳ್ಳೆಯದು. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. ஹalleluya. எருசலேமை பார்த்து தேவன் கண்ணீர் விட்டு அழுதார். ಯೆರೂಸಲೇಮ್ ಎಂಬ ಪಟ್ಟಣವನ್ನು ನೋಡಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸಿದರು. அதுக்கு நேரிடுகிற அழிவை குறித்து தேவனுக்கு முன்னாடி தெரிவிப்பட்டதினாலே, ஐயோ இந்த ஜனங்கள் எல்லாம் அழிந்து போறாங்களே, அநேக ஆத்மாய் அழிந்து போதே என்று சொல்லி மனம் உருக்கத்தோடு அவர் சொன்னார். ಯೆರೂಸಲೇಮಿನ ಕುರಿತು, ಯೆರೂಸಲೇಮು ನಶಿಸಿ ಹೋಗುವುದರ ಕುರಿತು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೆನೆಸಿಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಕಣ್ಣೀರನ್ನು ಬಿಟ್ಟರು. ஹalleluya. ஹalleluya. அவர் கண்ணீர் விட்டு அழுதார். ಅಲ್ಲಿ ಕಣ್ಣೀರನ್ನು ಬಿಟ್ಟು ಯೇಸು ಸ್ವಾಮಿ, ஐயோ இந்த எருசலேம் எல்லாம் அழிய போகிறது, ಈ ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣವು ನಾಶವಾಗುತ್ತಲ್ಲ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நாம் காண்கிற இந்த அகதிகள் பெங்களூர், சிதம்பரம், இந்த இந்தியா தேசம், உலகம் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாம் அழிவுக்குள்ள மாறப்பட சமயங்கள் அதிசீக்கிரமா இருக்கிறது. ಈ ಶ್ರೀರಾಮಪುರ, ಈ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಪಟ್ಟಣ, ಈ ಭಾರತ ದೇಶ ನಶಿಸಿ ಹೋಗುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇದೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆனா இந்நாளிலே நாம என்ன செய்யணும்னு சொன்னால், கண்டிப்பாகவே அநேக ஜனங்களை பார்க்கும் பொழுது
இந்த கொரோனா சாதாரணமான இந்த கொரோனா வியாதிகளுக்காகவே வைரஸுக்காகவே ஜனங்கள் அவதிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ಅನೇಕ ಜನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಈ ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಇಂದ ತುಂಬಾ ಜನಗಳು ಬಾಧೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா இனி வருகிற சம்பவங்களை அதி வேதனையா இருக்கும், மோசமா இருக்கும். இப்படி ಆದರೆ ಇನ್ನು ಮುಂದೆ ಬರುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಇದಕ್ಕಿಂತ ಮೋಸವಾಗಿ ಘೋರವಾಗಿ ಇರುತ್ತೆ. ஆண்டவர் அந்த கண்ணீர் விட்டு அழுதார். ದೇವರ ಪಟ್ಟಣವನ್ನು ನೋಡಿ ಕಣ್ಣೀರನ್ನು ಇಟ್ಟರು. ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 700 ஆண்டுகளிலே ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுததை அந்த நாளிலே பிறகு அழிந்து எருசலேம் எல்லாம் துன்பப்பட்டது, வேதனைப்பட்டது. ಕ್ರಿಸ್ತ ಪೂರ್ವದ ನಂತರ 35 ವರ್ಷಗಳ ನಂತರ ಆ ಪಟ್ಟಣವು ನಶಿಸಿ ಹೋಯಿತು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. நீங்கள் என்னவே சொன்னாலும் எவ்வளவே நீங்கள் போதித்தாலும் கூட நீங்கள் ஆவியானவருக்குள்ளே நீங்கள் வருவதும் இல்லை, நீங்கள் வேதங்களை வாசித்து உங்களை பத்திரப்படுத்தவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாகவே வருகிறதுக்கு நாம பலியாகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಷ್ಟೇ ಬೋಧಿಸಿದರೂ ಎಷ್ಟೇ ಹೇಳಿದರೂ ನೀವು ವಾಕ್ಯಗಳಿಗೆ ಬರದೇ ಇದ್ದರೆ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸದೇ ಇದ್ದರೆ ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗುತ್ತೆ. ஹalleluya, ஹalleluya. அதை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாவிட்டால் ತನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳದೇ ಇದ್ದರೆ நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆனா நோவாவுடைய கட்டளை படி அவன் செய்து முடித்தார். ದೇವರು ಹೇಳಿದ ಆಜ್ಞೆಯಂತೆ ನೋಹನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದನು. ಎಲ್ಲ முடிந்தாச்சு. ಎಲ್ಲ ಮುಗಿಯಿತು. ஹalleluya. ஹalleluya. எல்லாம் ஆயத்தப்படுத்தாச்சு. ಎಲ್ಲವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿದ್ರು. இப்போது 7 நாள் ஆண்டவர் சமயத்தை கொடுத்தார். ಇನ್ನು 7 ದಿನಗಳ ಕಾಲ ನೋಹನಿಗೆ ದೇವರು ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟರು. நீங்கள் வாசிக்கலாம் 10 வசனங்கள். 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க, அந்த 7 நாளை ஆண்டவர் அந்த 7 நாளிலே ஒருவராகிலும் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த கரைக்குள்ள பிரவேசிக்கவில்லை. ಆ 7 ದಿನಗಳು ದೇವರು ಕೊಟ್ಟ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾರು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಅವರನ್ನು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿಕೊಂಡು ಅದರೊಳಗಡೆ ಹೋಗಲೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆனால் 40 நாள் இரவும் பகலுமாக மழைகள் பொழிந்தது. ಆದರೆ 40 ದಿವಸ ಹಗಲು ರಾತ್ರಿ ಭೂಮಿ ಮೇಲೆ ಮಳೆ ಸುರಿಸಿದ್ರು ದೇವರು. பூமியெல்லாம் வெடித்து ஊற்றுகளாய் அநேக தண்ணீர்களாக உலகம் முழுவதும் கடலாய் மாறப்பட்டது. ಭೂಮಿ ಒಳಗಡೆಯಿಂದ ಬುಗ್ಗೆಗಳಾಗಿ ಮಳೆ ಬಂದು ಅಲ್ಲಿ ನಶಿಸಿ ಹೋಯಿತು ಆ ಪ್ರದೇಶ. ஹalleluya. ஹalleluya. ஆனால் உலகமே அழிந்தாலும் கூட அந்த 8 பேர் மாத்திரமே, நோவா குடும்பம் 8 பேர் மாத்திரமே ஆண்டவராலே மீட்கப்பட்டார்கள். ಲೋಕವೇ ನಶಿಸಿ ಹೋದರೂ ನೋಹನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ 8 ಜನರಿಗೆ ಮಾತ್ರ ಏನು ಅಪಾಯವೂ இன்னைக்கு ಆಗಲಿಲ್ಲ. நமக்கு எத்தனை குடும்பம் நமக்கு ஆண்டவர் நம்மை மீட்க முடியும்? உங்க குடும்பத்துல எத்தனை நபர்கள் இருக்கிறீங்க? ಈಗ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೇವರು ಎಷ್ಟು ಜನರನ್ನು ಕಾಪಾಡಬಹುದು? ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் வருகை அதிசீக்கிரம், ದೇವರ ಬರುವಿಕೆಯು ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ அதிசீக்கிரம். ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ. எதை புசிப்போம் எதை குடிப்போம் என்ற எல்லாத்தையும் விட்டு விலகி ஆண்டவரை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். ಏನು ತಿನ್ನೋಣ ಏನು ಕುಡಿಯೋಣ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿ. Praise the Lord. Hallelujah. 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 ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன சொன்னா, ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವ ವಿಷಯ ಏನಂದ್ರೆ ஆண்டவர் திடீர்னு வரப்போகிறார் என்ற விஷயத்தை நம்ம மறந்து போகிறோம். ದೇವರು ತಕ್ಷಣವೇ ಯಾವಾಗಲೂ ಬರ್ಬೋದು ಎಂಬ ವಿಷಯವನ್ನು ನಾವು ಮರೆತು ಹೋಗ್ತೀವಿ. தேவன் இந்த உலகத்தை அழிப்பதற்கு காரணங்கள் என்ன? ದೇವರು ಈ ಲೋಕವನ್ನು ನಶಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇ? அந்த நாளிலே ஆதியாகமம் 6 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கும் பொழுது ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ மனுஷர் பூமியிலே துவக்கி அவர்களுக்கு குமாரர்கள் பிறந்தும் போது ஆமென் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களும் பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்போது கர்த்தர், என் நாவி என்னை குறிக்கும் மனுஷரோட போராடுவதில்லை, அவன் மாம்சத்தானே, அவன் இருக்க போகிற அந்நாட்களில் ராட்சதர் பூமியில இருந்தார்கள். யார் இருந்தது? ராட்சதர் பூமியில் இருந்தார்கள். இந்த தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற பொழுது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷனாகிய பலவான்களானார்கள். எல்லாத்துக்கும் காட்சி சொல்றது மனுஷனுடைய அக்கிரமங்கள் பூமியில பெருகிறது. இன்னைக்கு பாருங்க, அதேதான் அக்கிரமங்கள் பூமியில இன்றும் பெருகிறது. ದುಷ್ಟತನವು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಇದೆ. 5வது வசனம் சொல்லுகிறது, 5ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾರೆ, மனுஷனுடைய அக்கிரமங்கள் பூமியில பெருகிறது என்று அழிவுக்கு காரணம், அழிப்பதற்கு காரணங்கள் இதுதான் இருந்தது. அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவனே என்றும் கர்த்தர் கண்டு. ஆமென். இருதய தோற்றம்
விஷயம் எல்லாம் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் பொல்லாததாக இருக்கிறதுனால இந்நாளில கூட பூமியை அழிப்பதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ಅವನ ಹೃದಯದ ಆಲೋಚನೆಗಳು ಕಲ್ಪನೆಗಳು ಯಾವಾಗಲೂ ಕೆಟ್ಟದುಗಳಾಗಿತ್ತು. ಲೋಕವನ್ನು ஏன் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளணும்? உலகத்துல யாருமே அழிந்து போகிறது என்று சொல்லி ஒருவருக்கும் அந்த கவலை இல்லையே. ಯಾಕೆ ದೇವರು ಜವಾಬ್ದಾರಿ ತೆಗೆದುಕೊಂಡಿಲ್ಲ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ನಶಿಸಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ? ஹalleluya. ஹalleluya. தன் பெற்ற தாயா தகப்பனா தெரியும் தன் பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி. ಹೆತ್ತ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು ಹೇಗೆ ಕಾಪಾಡಬೇಕೆಂಬುದಕ್ಕೆ ತಿಳಿದಿದೆ. ಆಮೆನ್. ஹalleluya. 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 ஆனா 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 6ನೇ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆ? தன் பூமியின் மனுஷனை கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன் அவர் சிருஷ்டிகராக நம்ம ஜனங்களை உண்டாக்கினவராக இருக்கிறார். ದೇವರು ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾಗಿ ಮನುಷ್ಯರನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದವರಾಗಿದ್ದರು. ஹalleluya. ஹalleluya. ஏனாவே நேரிட்டாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள். ಏನೇ ಸಂಭವಿಸಿದರೂ ನೀವು ಸೋತು ಹೋಗದೇ ಇರಬೇಕು. ஆண்டவர் உங்களிடத்தில் விரும்புகிறது ஒன்று என்ன சொன்னா நீங்கள் பரிசுத்தமான ஜீவியம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ನೀವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವ ಜೀವಿತ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் பரிசுத்த ஜீவியம் எங்களுக்கு தேவை என்று நினைக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನರು ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತ ನಮಗೆ ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ತಾರೆ. எப்படி திடீரென்று கொரோனா வந்ததோ ಹೇಗೆ ತಕ್ಷಣ ದಿಢೀರ್ ಎಂಬುದಾಗಿ ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಬಂತು. ஹalleluya. ஹalleluya. இப்படிதான் பலவிதமான சம்பவம் வரப்போகிறது. ஆபத்து வரப்போகிறது. ಅನೇಕ ರೀತಿಯಾದ ಸಂಭವಗಳು ಸಂಭವಿಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. கண்டிப்பாக வரப்போகிறது. ಖಂಡಿತವಾಗಿ ಬರಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ஹalleluya. 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 நாம இந்த தினத்துல நாம தெளிவா இருக்கிறோமா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಸರಿಯಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಾ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಬೇಕು. மத்தேயுவை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 24 அதிகாரம் என்று 24ನೇ ಅಧ್ಯಾಯ 24 37. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 37ನೇ ವಾಕ್ಯ. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ பாருங்க, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரன் வரும் காலத்தில் அப்படி நடக்கும். ಆದರೆ ನೋಹನ ದಿವಸಗಳು ಇದ್ದಂತೆಯೇ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನ ಬರೋಣವು ಇರುವವು. நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ನೋಹನ ಕಾಲದಲ್ಲಿ ಹೇಗೆ ಸಂಭವಿಸಿತೋ ಅದೇ ರೀತಿ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನ ಬರುವಾಗಲೂ நோவா காலத்துல பிரசங்கம் 100 வருஷம் மேல அவன் நோவா பிரசங்கம் பண்ணினான். ನೋಹನ ದಿನಗಳಲ್ಲಿ 100 ವರ್ಷಗಳ ಮೇಲೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡಿದರು. அந்த நாளிலே ஒருவரும் உணரவில்லை, கேட்கவில்லை, அவர் கேட்டு கேலி செய்தவர்களாக இருந்தார்கள். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಸಹ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಲಿಲ್ಲ. ನೋಹನ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳಿ ಗೇಲಿ ಮಾಡಿದರು. ஹalleluya. ஹalleluya. அந்த தினத்துல மனுஷன் எப்படி இருந்தது? ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಮನುಷ್ಯರ ಮನಸ್ಥಿತಿ ಹೇಗಿತ್ತು? இங்க எப்படி இருந்தது பாருங்க. 38ஆம் வசனம். 38 எப்படி ஏனேல் ஜலப்பிரயாணத்துக்கு காலத்திலே நீங்க எப்படி ஏனேல் ஜலப்பிரயாணத்தின் காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும். பாருங்க, அந்த ஜலப்பிரயாணத்துல நோவா தன் குடும்பம் எல்லாம் செறிப்படுத்துற வரையும் ஒருவரும் உணரவில்லை. ನೋಹನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಪ್ರಳಯವು ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಇನ್ನು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ஹalleluya. 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 அப்ப என்ன பண்றாங்க அவங்க? இவரும் நோவா பேழைக்குள் பிரவேசிக்க நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் போதும். பாருங்க, அவங்களுடைய மாம்ச ஜீவியத்துல பெண் பார்க்கறதுல பெண் கொடுப்பதில்ல, அவங்க இதுதான் புசிப்பதும் குடிப்பதிலையும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆபத்தை குறித்து கலங்கவில்லை. ಅವರು ಶಾರೀರಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವರು ತಿನ್ನುವುದು ಕುಡಿಯುವುದು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು ಎಂಬ ಚಿಂತನೆಯಲ್ಲೇ ಇದ್ದರು. ஆண்டவர் திடீரென்று எந்த காரியத்தையும் செய்வதில்லை. ದೇವರು ತಕ್ಷಣ ದಿಢೀರೆಂಬುದಾಗಿ ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. நல்ல காரியங்களை உடனுடனே செய்கிற தேவன் நம் ஆண்டவர். ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಕ್ಷಣ ಮಾಡುವಂತ ದೇವರು. சில காரியங்கள் சம்பவத்தை நமக்கு அறிவித்த பிறகுதான் அது செயல்படுகிறார். ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ದೇವರು ನಮಗೆ ಎಚ್ಚರಿಸಿದ ಮೇಲೆ ಆ ಕಾರ್ಯಗಳು ಸಂಭವಿಸಕ್ಕೆ ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து வருகையில நிற்பீர்கள் என்று நம்புகிறேன். ಪಾಸ್ಟರ್ ನಂಬ್ತಾ ಇದ್ದಾರೆ, ದೇವರ ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲರೂ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ. ஆனா எனக்கு விசுவாசம் இருக்குது, யாரும் ஆமென் சொல்லல. ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, போவீங்களா என்று சொல்லி. ಯಾರು ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳಿ
அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஆமீன் சொல்லிப்பீங்க. அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இல்லாதிருப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் அதை குறித்து சிந்திக்கவே இல்லை. ಆ ದಾಹವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಅದರ ಕುರಿತು ನೀವು ಯೋಚಿಸಲೇ ಇಲ್ಲ. அந்நாகரிகம் உணராம இருந்தாங்களா? ಎಲ್ಲಿಯವರೆಗೂ ಅವರು ಯೋಚಿಸದೇ எது ಇದ್ದಾರೆ? வரைக்கும் உணராம இருந்திருக்கிறாங்க பாருங்க. ಎಲ್ಲಿಯವರೆಗೂ ಅವರು ಯೋಚಿಸದೇ ಇದ್ದಾರೆ? ஜனங்க ஜனங்களே வந்து அனைவரையும் ஜல பிரயாணம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும். அநேகரை இந்த தண்ணீர்னால வாரிக்கொண்டு அழிய போகிற வரையும் உணராமல் இருந்தார். ಪ್ರಳಯವು ಬಂದು ಅವರನ್ನು ಒಡೆದುಕೊಂಡು ಹೋಗುವವರೆಗೂ ಅವರಿಗೆ ತಿಳಿದಿರಲಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. நோவாவுடைய அந்த மலை வரும் பொழுது நல்லா கவனிச்சு பாருங்க. ಮಳೆ ಬರುವಾಗ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க ஒன்றும் செய்ய முடியல. ಅವರಿಂದ ಏನು நோவா சொன்ன ಮಾಡಲಿಲ್ಲ. காரியங்கள்ல சில காரியங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள அப்ப கூட உணராமல் கடைசி நாள்ல தான் என்ன செஞ்சாங்க, அவங்க உணர ஆரம்பித்தாங்க. ஆனாலும் அவங்களால தப்பிக்கொள்ள முடியவில்லை. ನೋಹನು ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತು ಅವರು ಅಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಯೋಚಿಸಲಿಲ್ಲ. ಆದರೆ ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವರು ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ಯೋಚಿಸಿದ್ರು. ಆದ್ರೆ ಅವರಿಂದ ಏನು ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. அல்லேலூயா. 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 ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ಮತ್ತೆ ಸತ್ಯವೇದವು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? மறுபடியும் வாசிக்கலாம். ಮತ್ತೆ ಓದೋಣ. ஜலப்பிரளயம் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்களாம். ಪ್ರಳಯ ಬಂದು ಅವರನ್ನು ಬಡಿದುಕೊಂಡು ಹೋಗುವವರೆಗೂ ಅವರಿಗೆ ತಿಳಿದಿರಲಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்நாளிலே நாம எல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಯಾವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದ್ದೀವಿ? ஹவுஸ் விசிட்டிங் நிறுத்திருக்கிறோம். ಹೌಸ್ ವಿಸಿಟಿಂಗ್ ಮಾಡೋದು ನಿಲ್ಲಿಸಿದ್ದೀವಿ. சுவிசேஷம் நிறுத்தி வச்சிருக்கிறோம். ಸುವಾರ್ತೆ ಸಾರುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದ್ದೀವಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காலம் நிறுத்தக்கூடாது. ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ನಾವು ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಡಬಾರದು. அல்லேலூயா. 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 தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எழுந்து புறப்பட வேண்டும். ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನೀವು ಎದ್ದು ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று நாம் 35வது வசனத்தில் வாசிக்கிறோம். ಆಕಾಶವು ಭೂಮಿಯು ನಶಿಸಿ ಹೋಗುವುದು, ಆದರೆ ದೇವರ ಮಾತುಗಳು, ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ಎಂದಿಗೂ ನಶಿಸಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. நாம் இன்னைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னை ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவர் திடீரென்று வரப்போகிறார். ದೇವರು ತಕ್ಷಣ ಬರಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. ஆண்டவர் திடீரென்று வரப்போகிறார். ದೇವರು ತಕ್ಷಣ ಬರಕ್ಕೆ இயேசு வருகை சமீபமா இருக்கிறது. ದೇವರ ಬರುವಿಕೆಯು ಅತಿ நான் ಸಮೀಪವಾಗಿದೆ. சொல்வது நீங்க கவனிச்சுக்கோங்க. ಪಾಸ್ಟರ್ ಹೇಳುವುದನ್ನು ಸರಿಯಾಗಿ எல்லாமே காய்ந்த எந்த நோய் வந்தாலும் கூட உங்களை தொடுவதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை என்று நான் நீங்கள் தேவனோடு இருந்து பாருங்க. உங்களை ஆண்டவர் ஒரு காலமும் எந்த விதமான பாடு வந்தாலும் உங்களை தொடவே தொடாது என்று ஆண்டவருடைய கரம் உங்களை காப்போம். ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಜೀವಿಸುವಾಗ ಏನೇ ಆಪತ್ತುಗಳು, ಏನೇ ರೋಗಗಳು ಬಂದರೂ ಅದು ನಿಮಗೆ ಏನು ತೊಂದರೆ ಕೊಡದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಕಾಪಾಡ್ತಾರೆ. என் தேவன் உங்களை கைவிடா, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆண்டவராக விட்டு விட மாட்டார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இல்லாதிருந்தாலும் ನೀವು ನೀತಿವಂತರಾಗಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೂ அவர் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறாரே. ದೇವರು ನೀತಿವಂತರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. தன் ரட்சித்த தேவன் கைவிட்டுவாரோ விடுவாரோ? ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡ್ತಾರೋ? ஹalleluya. ஹalleluya. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஜீவிதத்தில் அதிகமா இருக்க வேண்டும். வேத வசன வாசிப்பில் அதிகமா ஜீவிக்க வேண்டும். ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿರಬೇಕು. ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದರಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಅಧಿಕವಾಗಿರಬೇಕು. இனி ஒரு இடத்தை வாங்கலாம், கட்டலாம், மறுபடியும் அப்படி செய்யலாம் என்ற நாட்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கவில்லை. ஆண்டவர் அது கொடுத்தா நம்ம செய்யலாம், அப்படி செய்யலாம். ದೇವರು ಕೊಟ್ಟರೆ ಅದನ್ನು ನಾವು ಸಹ ಮಾಡಬಹುದು. நான் என்ன சொல்லுகிறேன், ಪಾಸ್ಟರ್ ಏನು நல்லவைகளை செய்து கொண்டு வாங்கள். ஆண்டு வருகிற நேரத்தில் வரட்டும். ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಮಾಡುತ್ತಾ ಬನ್ನಿ, ದೇವರು ಬರುವ ಸಮಯದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸಿದ್ದಾರೆ. ஒரு திருமணங்களை நாம் செய்யும் பொழுது ಒಂದು ಮದುವೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡುವಾಗ நாட்களையும் மாதங்களையும் அந்த நாம் அவங்களுக்கு தேடி கொடுக்கிறோம். ತಿಂಗಳು ಮತ್ತು ದಿನ ಸಮಯವನ್ನು ನಾವು ಕೊಡ್ತೀವಿ. ஹalleluya. ஹalleluya. ஏன்னா நாம் ஆயத்தமாகும்படிக்காக. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಸಿದ್ಧರಾಗುವಂತೆ. இப்ப திடீரென்று சொல்லி ತಕ್ಷಣ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ, திருமண நாளைக்கு என்று சொன்னா எத்தனை பேர் வர முடியும்? ತಕ್ಷಣ ಹೇಳಿದ್ರೆ ಮದುವೆ ದಿನ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಎಷ್ಟು ಜನರು ಬರಕ್ ಸಾಧ್ಯ? முடியவே முடியாது. ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. இப்ப திடீரென்று சொல்லி ஆபத்து என்று சொன்னா எத்தனை பேரை காப்பாற்ற வர முடியும்? ತಕ್ಷಣ ಆಪತ್ತಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಎಷ್ಟು ಜನರನ್ನು ಕಾಪಾಡ
ಕಾಪಾಡಬಹುದು. ஆனா தேவன் வரப்போகிற சம்பவத்தை குறித்து நாம் முதலாக எச்சரித்துக் கொண்டு வருகிறார். நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ಆದರೆ ಮುಂದೆ ಸಂಭವಿಸಿ ಹೋಗ್ತಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಎಚ್ಚರಿಸಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஒரு மனுஷன் தேவன் வருகைக்கு நாம் இன்று ஆயத்தமாக விட்டால் எப்படி நாம் பரலோகத்துக்கு போக முடியும்? ದೇವರ ಬರುವಿಕೆಯ ಕುರಿತು ನಾವು ಸಿದ್ಧರಾಗದೇ ಇದ್ರೆ ನಾವು ಹೇಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் இன்னைக்கு வாஞ்சியா கேட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, கொடுக்கவே முடியல. ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟೋ ಜನರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವರಿಗೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அதுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறது. ಆ ಅವಕಾಶ ಸಿಕ್ಕದೇ ಇದೆ. சாதாரணமான ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நேரம் கிடைக்கல. நேரம் இருந்தாலும் கூட அந்த சமயம் எப்படி கொடுப்பது என்று சொல்லி அதிகமா யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. ಈಗ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಅದನ್ನು ಹೇಗೆ ಕೊಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸುವ ಸಮಯಗಳು. ஹalleluya. ஹalleluya. ரெண்டு கூட்டங்களில் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படும், ஒரு கூட்டம் கைவிடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ಒಂದು ರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ ಮತ್ತು ಇನ್ನೊಂದು ಕೂಟವು அப்ப ರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳುವುದು. ரெண்டு கூட்டம் இருக்கிறது. ಯಾವ ಗುಂಪು ಇದೆ? ரெண்டு கூட்டம் இருக்கிறது. ಎರಡು ಗುಂಪುಗಳು ಇವೆ. 46 வசனங்களை வாசிக்க முடியும். 40ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஆமென். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவார். ஆமென். ஒருவன் கைவிடப்படுவார். 2 பேர்ல ஒருவர் கைவிடப்படுவார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ಇಬ್ಬರಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತದೆ, ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ಕೈಬಿಡಲ್ಪಡುತ್ತದೆ. நாம் யோசிக்கவே முடியாது அது 2 பேர்ல யாருன்னு சொல்லி. ನಾವು ಯೋಚಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ ಇಬ್ಬರಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ. நாம் நினைக்கலாம், இல்ல நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன், என்னுடைய சகோதரன் அழைக்கப்படலாம், அவன் ரட்சிக்கப்பட முடியாது என்று அவன் சொல்லலாம். ನಾವು ಯೋಚಿಸಬಹುದು, ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀನಿ, ನಾನು ಆಲಯಕ್ಕೆ ಬರ್ತೀನಿ, ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡ್ತೀನಿ, ನನ್ನ ಸಹೋದರನು ಆಲಯಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ, ಅವನು ಕೈ ಬಿಡಲ್ಪಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ. அது நிச்சயமா இருந்தாலும் ಅದು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಇದ್ದರೂ ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ ரட்சிக்கப்பட்டவங்க ஜாக்கிரதையா இல்லாவிட்டால், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೆ அவன் பாவத்துக்குள்ள போயிடுவான். ಪಾಪದೊಳಗೆ ಹೋಗಿ ಬಿಡ್ತಾರೆ. பாவத்துக்குள்ள இருந்த ஒரு மனுஷன் ಪಾಪದೊಳಗೆ ಇದ್ದ ಒಂದು ಮನುಷ್ಯನು திடீரென்று ஆண்டுக்குள்ள வந்துடுவான். ತಕ್ಷಣ ದೇವರಿಗೆ ಬಂದು ಬಿಡ್ತಾರೆ. அதை சொல்லுது, பிந்தினோரும் எச்சரிக்கையா இருங்கள். ಅದಕ್ಕೆ ಸತ್ಯವೇದವು ಹೇಳುತ್ತೆ, ಮುಂದೆ ಇದ್ದವರು ಹಿಂದೆ ಆಗದ ರೀತಿಯಲ್ಲಿ, ಹಿಂದೆ ಇದ್ದವರು ಮುಂದೆ ಆಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. நாம் எச்சரிக்கையா இருப்பது ரொம்ப நல்லதல்லவா? ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರುವುದು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. 2 பேர் என்ன சொல்லுகிறது? ಎರಡನೇ ಪೇತ್ರನ ಪುಸ್ತಕ நாம் வாசிக்கலாம். 2 பேர் 3 அதிகாரங்கள். ಎರಡನೇ ಪೇತ್ರನ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ வசனங்கள் வாசிக்கும் போது 12ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட நல்லா கவனிங்க, மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். காத்திருங்க. இப்ப நீங்க எத்தனை பேரு ஆண்டவருடைய வருகை வரப்போகிறது என்று சொல்லி காத்திருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ದೇವರ ಬರುವಿಕೆಗೋಸ್ಕರ ನೀವು ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀರಾ? தப்பித்துக் கொள்ளலாம், ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ, வருகிற ஆபத்தில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி. ಬರುವಂತ ಆಪತ್ತುಗಳಿಂದ ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ தேவனுடைய ಎಂಬುದಾಗಿ நாள் சீக்கிரமா வரப்போகிறது, மிகுந்த ஆவலோட காத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ದೇವರ ದಿನದ ಪ್ರತ್ಯಕ್ಷೆಯು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಆತುರ ಪಡುವ ದಿನಗಳು ಬರ್ತಾ ಇದೆ. மிகுந்த ஆவலோடு, ನಾವು ದಾಹದಿಂದ, ஹalleluya, ஹalleluya, ரொம்ப ஆவலோட காத்திருக்க வேண்டும். ನಾವು ತುಂಬಾ ದಾಹದಿಂದ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀವಿ. எந்த மாதிரி காத்திருக்க வேண்டும் என்று ಯಾವ ರೀತಿ ನಾವು நீங்கள் ಕಾಯ್ತಾ கேட்கலாம். ಇದ್ದೀವಿ? ಯಾವ ರೀತಿ ಕಾಯುವುದು எப்படி ಎಂಬುದಾಗಿ காத்திருக்கலாம் என்று. ಹೇಗೆ ನಾವು ಕಾಯುವುದು நம்ம ಎಂಬುದಾಗಿ. எல்லாம் ஊருக்கு போகிற மாதிரி டூருக்கு போலாம், சுத்துறதுக்கு அங்க இங்க போலாம் சொல்லும்போது எவ்வளவு ஆர்வமா இருக்கிறோம். ನಾವೆಲ್ಲ ಊರಿಗೆ ಹೋಗ್ತೀವಿ, ನಾವು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ದಾಹದಿಂದ ಇರ್ತೀರೋ அந்த மாதிரியா? ಆ ರೀತಿನ அதோட அதிகம். ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾದ ದಾಹದಿಂದ ಕಾಯ್ತೀವಿ. ஹalleluya. ಹalleluya. அப்படின்னா எப்படிப்பட்டது என்று யோசித்தால், ಹಾಗಾದರೆ ಯಾವ ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಿದ್ರೆ, ஒரு பையனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடக்கிறது சொன்னால் அந்த திருமணங்கள் எப்போ நடக்கும் என்று சொல்லி, அந்த திருமணங்கள் ஆவலோட காத்திருப்பார்கள் எப்போ நடக்கும் என்று சொல்லி, மணவாளன் மணவாட்டிகளை சந்திக்கிற ஒரு நாள், அந்த நாளை போல நாம் அதிகமாய் காத்திருக்க வேண்டும். ಒಂದು ಹುಡುಗನು ಹುಡುಗಿನು ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಎಷ್ಟು ದಾಹದಿಂದ ಅವರು ಇರ್ತಾರೋ ಆ ರೀತಿ ದೇವರ ಬರುವಿಕೆಗೋಸ್ಕರ ಮೊದಲಿಂಗನಿಗೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ ಇರ್ಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. எப்படி திருமண நாட்களை நாம் எப்போ அதை காண போகிறோம் என்ற ஆவல்கள் இருக்கிறதோ அதை காற்றிலும் பல மடங்கு இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ದಿನಕ್ಕೆ ಯಾವ ರೀತಿ ಅವರು ದಾಹದಿಂದ ಇರ್ತಾರೋ ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರ ಬರುವಿಕೆಗೋಸ್ಕರ
நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ಮತ್ತೆ ಹೇಳ್ತಾ எந்த ಇದ್ದೇನೆ. மாதிரி பூமியில எந்த விதமான வைரஸ்களும் இனி எந்த மாதிரி சம்பவம் நடந்தாலும் நம்மளை யாராலையுமே ஒரு முடி கூட அசைக்க முடியாது. தேவன் நம்மோட வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಅಂತ ವ್ಯಾಧಿ ಇನ್ನೂ ಇದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಘೋರವಾಗಿ ಬರುವಂತ ವ್ಯಾಧಿಗಳು ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்கள் சவால் இடலாம். ನೀವು ಸವಾಲು ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ஹalleluya, ஹalleluya. நான் மரிப்பதும் சரி வாழ்வதும் சரி தேவ சித்தம் என்று நான் வாழுகிறேன். ஆண்டவரே, மரித்தாலும் வாழ்ந்தாலும் என் ஆத்மாவோ தேவனுக்கு காணப்படும் என்று சொல்லுங்கள். ನಾವು ಸತ್ತರೂ ಜೀವಿಸಿದರೂ ನಮ್ಮ ಆತ್ಮವು ದೇವರಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳಿ. அதான் வேதம் சொல்லுது, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். ದೇವರ ಪ್ರತ್ಯಕ್ಷ ದಿನಗಳು ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿದೆ, ಆದ್ದರಿಂದ ನೀವು ದಾಹದಿಂದ ಕಾಯ್ತಾ ಇರಬೇಕು. ஹalleluya, ஹalleluya. அந்த வருகை அதி சீக்கிரம், ದೇವರ ಬರುವಿಕೆಯು ಅತಿ அது சீக்கிரம், ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ அது சீக்கிரம். ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ நீங்கள் தேவனோடு ஜெபிக்காத வேத வசனம் வாசிக்காமல் உலக பிரகாரம் வாழ்ந்து விட்டால் உங்களை மீட்பதற்கு ரொம்ப 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 சிரமமா இருக்கும். அது கைவிடப்படுவீர்கள் என்று 100% சொல்லுகிறேன். ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೆ, ನೀವು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದದೆ, ಅದರ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸದೆ, ಲೋಕ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಜೀವಿಸಿದರೆ ನೀವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்கள் கவலைப்படாதீர்கள், ஆண்டவரோடு இருப்பார் என்று சொல்றது காட்சியிலும் நீங்கள் எச்சரிக்கையா இருந்து தன் குடும்பத்தை மீட்டுக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் மனைவிகளுக்காக, கணவனுக்காக வேத வசனங்கள் போதித்து ஆண்டவர் வருகை குறித்து ரொம்ப ஜாக்கிரதை ஆவலோட நீங்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ನೀವು ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು, ನಿಮ್ಮನ್ನು ದೇವರಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೆಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இன்று தினத்தில் நாம இயேசுக்கு அவசியம். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಮಗೆ ತುಂಬಾ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. அவருடைய வருகை நாம காலங்கள் முடிந்த உடனே ஆண்டவர் பூமிக்கு வரப்போகிறார். இரண்டாவது வருகையா ಉಪದ್ರವ ಕಾಲಗಳು ಮುಗಿದ ನಂತರ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎರಡನೇ ಬರುವಿಕೆ ಬರಕ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. எல்லாமே நாளிலே எப்போ முடியும், இந்த கொரோனா எப்போ முடியும், எப்போ இந்த வைரஸ் முடியும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பல மடங்காக பலவிதமான காரியங்கள் சம்பவிக்க போகிறது என்பதை ஜனங்களுக்கு புரியாது. ಈ ಕೊರೋನಾ ಎಂಬುದಾಗಿ ಜನಗಳು ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಇದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಕಷ್ಟ ಕೊಡುವಂತ ರೋಗಗಳು, ಸಂಭವಗಳು ಸಂಭವಿಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. என்ன சொல்ல விரும்புறேன், ಪಾಸ್ಟರ್ ಏನ್ ಹೇಳಕ್ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? 11 வசனங்களே 1-2 பேதுரு 3 அதிகாரம் 11 வாசிக்கலாமே. ಎರಡನೇ ಪೇತ್ರನ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯ. நல்ல கவனிங்க. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டாம். ಇವೆಲ್ಲವುಗಳು ಹೀಗೆ ಲಯವಾಗಿ ಹೋಗುವುದರಿಂದ ನೀವು ಎಷ್ಟೋ ಪರಿಶುದ್ಧವಾದ ನಡವಳಿಕೆಯು ಭಕ್ತಿಯು ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. இதெல்லாம் நமக்கு தெரியாது, ಇದೆಲ್ಲ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ரொம்ப விசுவாசிகளுக்கு தெரியாது. ತುಂಬಾ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಇದರ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இதெல்லாம் தன்னை பரிசுத்தப்படுத்தி நல்லா பாருங்க, ஒரு மனுஷன் பரிசுத்தமா இருந்தாதான் இன்னொருத்தனை அவன் பரிசுத்தமா மாற்ற முடியும். ಒಂದು ಮನುಷ್ಯನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಜೀವಿಸಿದರೆ ಮಾತ್ರನೇ ಇನ್ನೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. ஒரு குடும்பத்தை ஒருத்தர் பரிசுத்தமா இருக்கணும். ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬರಾದರೂ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அவன் பரிசுத்தமா இருக்கும் பொழுது ஒருவேளை அநேக பரிசுத்தமா இல்லைன்னா கூட இவங்க மூலியமா அவனை பரிசுத்தப்படுத்த முடியும். ಒಬ್ಬರು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸುವಾಗ ಅವರ ಮುಖಾಂತರ ಅನೇಕರನ್ನು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡಬಹುದು. ஹalleluya. ஹalleluya. இல்லன்னு சொன்னா ಇಲ್ಲವಾದರೆ இவர்கள் மூலியமா கொஞ்சம் இருந்த பரிசுத்தத்தை கூட விட்டுடுவோம். அப்படிப்பட்ட ஒரு செயலை இந்த குடும்பத்தில் நடக்கிறவங்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಇಲ್ಲದೆ ಇರುವವರ ಜೊತೆ ಇದ್ರೆ ಪರಿಶುದ್ಧರು ಸಹ ಅದೇ ರೀತಿ ಆಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. இப்படி இதெல்லாம் அழிந்து போகிறபடியால் ಹೀಗೆ ಎಲ್ಲ ನಶಿಸಿ ಹೋಗುವುದರಿಂದ நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಇರುವ ನಡವಳಿಕೆಯು ಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. இல்லையே நீங்கள் வசனங்களை கேட்டுக்கொள்வது நீங்கள் காது மாத்திரம் தானா? ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬರೀ ಕಿವಿಯಿಂದ ಮಾತ್ರ உங்களுக்கு இருதயம் கிரியை செய்யவில்லை என்று நான் விரும்புகிறேன். ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿಲ್ಲ? ஹalleluya. ஹalleluya. உங்கள் இருதயத்தில் கிரியை செய்து கொண்டிருந்தால் நீங்கள் ஹalleluya என்று சொல்லுவீர்கள், ஆமென் என்று சொல்வீர்கள். ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯಗಳು ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಆಮೆನ್ ಹalleluya ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ನೀವು ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. எப்படிப்பட்ட பரிசுத்தம், ಯಾವ ರೀತಿಯಾದ ಪರಿಶುದ್ಧ, எப்படிப்பட்ட நடக்கையும், ಯಾವ ರೀತಿಯಾದ ನಡವಳಿಕೆ, எப்படிப்பட்ட தேவபக்தியும், ಯಾವ ರೀತಿಯಾದ ದೇವರ ಭಕ್ತಿ.
உள்ளவர்களா இருக்க வேண்டும். ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ನೀವು ಹೇಗೆ ಇದ್ದೀರಾ? இருதயத்தை பரிசுத்தப்படுத்தாம இருக்கிறீங்களா? ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡದೇ ಇದ್ದೀರಾ? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. எப்ப முடியும் நாம் புறப்பட்டு போகலாம் என்று நினைக்கிறீர்களா? ಯಾವಾಗ ಮುಗಿಯುತ್ತೆ, ಯಾವಾಗ ನಾವು ಹೋಗೋಣ ಅಂತ ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆண்டவர் வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது. ದೇವರ ಬರುವಿಕೆಯು ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ಮತ್ತೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 12 வசனம் மறுபடியும் 12 வசனம். ಮತ್ತೆ 12 தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். போதும், அதே போதும். ஆண்டவர் வருகை காத்திருக்கும்படிக்கு ದೇವರ ಬರುವಿಕೆಗೋಸ್ಕರ ನಾವು ಕಾಯ್ತಾ ಇರಬೇಕು. ஹalleluya, ஹalleluya. இப்போ கடைசியா முடிக்க போற நேரம். ಕಡೆಯದಾಗಿ இப்போ எங்கேயாவது நாம வெளியே புறப்பட்டு போக வேண்டியதா இருந்தால், ಒಂದು ಮದುವೆಗೋಸ್ಕರ ಅಥವಾ ನಾವು ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೊರಗೆ ಹೋಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಇರುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ காலையில வெடிகாலம் 5 மணிக்கு அந்த பஸ் வண்டி வரது போறதுக்கு நமக்கு ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ 5 ಗಂಟೆಗೆ ಆ ಬಸ್ ಬರ್ತಾ ಇದೆ. ஆனா நாம ಆದ್ರೆ ನಾವು எப்ப ரெடியா இருக்கணும்? ಯಾವಾಗ ಸಿದ್ಧರಾಗಿರ್ಬೇಕು? நம்ம நம்புற பஸ் இல்ல ஏதோ ஒரு வாகனம் சொன்னா நம்ம பரவாயில்ல. அது ட்ரெயினோ அல்ல பிளைட் இருந்தா உங்களுக்கு வெயிட்டிங் பண்ணாது. ಒಂದು ಟ್ರೈನ್ ಅಥವಾ ವಿಮಾನ ನಮಗೋಸ್ಕರ ವೇಟ್ ಮಾಡೋದಿಲ್ಲ. ஒரு ரயிலும் பிளைட்ல 5 நிமிஷமா தாமதமா இருக்கலாம் ஒருவேளை, ஆனாலும் ஆண்டவர் வருகை 1 நிமிஷம் கூட கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ಆದರೆ ದೇವರ ಬರುವಿಕೆಯು 5 ನಿಮಿಷ ಕೂಡ ತಡವಾಗಿರೋದು. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. ஆனா பரிசுத்தமா இருக்கிறீங்களா? ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? மதிக்கிறீங்களா? ஜனங்களை மதிக்கிறீங்களா? ಜನರನ್ನು ಗೌರವಿಸ್ತೀರಾ? ஹalleluya, ஹalleluya. மரியாதை யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டுமோ அந்த மரியாதை கொடுத்து கொண்டு வாழ்றீங்களா? ಯಾರ್ಯಾರಿಗೆ ಯಾವ ಯಾವ ರೀತಿಯಾದ ಗೌರವವನ್ನು ಕೊಡಬೇಕೋ ಆ ಗೌರವವನ್ನು ಕೊಟ್ಟು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? தாய்க்கு பிள்ளைக்கு தாய்களும், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனும் இப்படி வாழ்றீங்களா? ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಕೊಡಬೇಕು ಗೌರವ ಮತ್ತು ಮಕ್ಕಳು ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ, ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ಗೌರವವನ್ನು ಕೊಡಬೇಕು ಆ ರೀತಿ ಜೀವಿಸ್ತಾ ஒருவேளை ಇದ್ದೀರಾ? சொல்றேன், நீங்க நான் பாஸ்டர் என் கையில எப்பவுமே நான் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன், பைபிள் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன், ரொம்ப ஆலயத்தில் தவறவே இல்லை என்று சொல்லலாம். ನಾನು ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆಲಯಕ್ಕೆ ನಾನು ಸರಿಯಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಆಲಯಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬಹುದು. அந்த அட்டனன்ஸை பார்த்து ஆண்டவரால் ஒருவேளை மனம் இறங்கி உங்களுக்கு ஆண்ட உதவி செய்ய உங்களை சீர்படுத்தலாம். ಆ ಅಟೆಂಡೆನ್ಸ್ ನೋಡಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಮನಮೊರಗಿ ಒಂದು ಅದ್ಭುತ ಮಾಡಬಹುದು. ஹalleluya. ஹalleluya. அநேக ஆலயத்துக்கு வருவது சரியான ஆலயத்தை பின்பற்றுவதில்லை, அவங்க வீட்டுக்குள்ளேயும் கட்டுக்குள்ள உண்மையுத்தமா இருப்பதில்லை. எப்படி ಅನೇಕ ಜನರು ಆಲಯಕ್ಕೂ ಸರಿಯಾಗಿ ಬರುವುದಿಲ್ಲ ಮತ್ತು ಮನೆಯಲ್ಲೂ ಅವರು ಸರಿಯಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. நீங்கள் வாயை திறந்தாவே நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு உங்க வாய் நாவுகளை பாருங்க. கெட்ட வார்த்தைகளை, தீய வார்த்தைகளை பேசிக்கொண்டு நீங்கள் ஜீவிக்கிறீர்களானால் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் பிரவேசிக்க முடியாது, உங்களுடைய வருகைக்கு செல்ல முடியாது. ನಿಮ್ಮ ಬಾಯಿಗಳಲ್ಲಿ ಬರುವಂತ ಇಷ್ಟ ಬರುವಂತ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನು ಆಡಿ ನೀವು ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸಿದ್ರೆ ಏನು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. எரிச்சல் உள்ளவனும் கோபம் உள்ளவனுமாய் இருந்தால் நீங்கள் பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியாது என்று வேதாகம் சொல்லுகிறது. ನೀವು ಹೊಟ್ಟೆ ಉರಿ ಪಟ್ಕೊಂಡು ನೀವು ಕೋಪಗೊಂಡು ಇದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಹಾಗಿದ್ರೆ ನೀವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கண்டிப்பா சொல்லுகிறேன். ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் ஆண்டவருக்குள்ள நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் நாம் தேவ ராஜ்யத்துல நாம் காண முடியும். ದೇವರಲ್ಲಿ ನೀವು ಅಡಗಿಕೊಂಡಿರಬೇಕು. ಹಾಗೆ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವುದು. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வருகிறது என்று மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளிலே வானம் வெந்து அழியும், பூமி எரிந்து உருகி போகும் என்று 2 பேதுரு 3:12 சொல்லுகிறது. ದೇವರ ದಿನದ ಪ್ರತ್ಯಕ್ಷೆಯನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಆತುರ ಪಡುವ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಆಕಾಶಗಳು ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಲಯವಾಗಿ ಹೋಗುವವು. ஜாக்கிரதையா இருங்க. ಆದ್ದರಿಂದ ನೀವು ಜಾಗರೂಕತೆ, பேசுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. ಮಾತನಾಡುವಾಗ ಜಾಗರೂಕತೆ, கோபித்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க. ಕೋಪಿಸಿಕೊಳ್ಳುವಾಗಲೂ ಜಾಗರೂಕತೆ, ஹalleluya. ஹalleluya. சண்டை போடுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. ಜಗಳವಾಡುವಾಗಲೂ ನೀವು ಜಾಗರೂಕತೆ, அசுத்தமான காரியங்கள் செய்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க. ಅಶುದ್ಧವಾದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುವಾಗ ಜಾಗರೂಕತೆ. ஏன் சொன்னால் ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஆண்டவர் திடீரென்று வரப்போகிறார், ரகசியமா வரப்போகிறார். ದೇವರು ತಕ್ಷಣ ರಹಸ್ಯವಾಗಿ ಬರಪೋಗ್ತಾರೆ. சபை எடுத்துக்கொள்ள போகிற நேர சமயங்களிலே நாம அசுத்தமாகவும் பாவச்சீவி உள்ளவனா இருந்தால் அந்த நிமிஷங்கள் கைவிடப்பட்டால் மறுபடியும் 7 வருஷங்கள் இந்த பூமியில அந்த கிறிஸ்துல சிக்கி நாம தவிக்க வேண்டியதா இருக்கும். ಸಭೆಯನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳುವಾಗ ನಾವು ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲದೆ ನಾವು ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ರೆ ನಾವು 7 ವರ್ಷಗಳು ಮಹಾ ಉಪದ್ರವ
நீ அந்த ஒரு நிமிஷத்தை விட்டு விட்டால் 7 வருஷங்கள் மிக வேதனை துன்பம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ಆ ಒಂದು ನಿಮಿಷಗಳು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ 7 ವರ್ಷಗಳು ತುಂಬಾ ಉಪದ್ರವ ಪಡಬೇಕಾಗ್ತದೆ. 10ாம் வசனம் வாசி முடிக்கலாம். 14ನೇ ವಾಕ್ಯ. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் நல்லா கவனிங்க. இவையெல்லாம் வர நீங்க ஆகையால் பிரியமானவர்களே, இவையெல்லாம் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணும்படி ஜாக்கிரதையா இருங்கள். கன்னட வாசித்து முடிக்கலாம். ಆದ ಕಾರಣ ಪ್ರಿಯರೇ, ನೀವು ಇವುಗಳನ್ನು ಎದುರು ನೋಡುವವರಾಗಿದ್ದ ಶಾಂತರಾಗಿದ್ದು ಆತನ ಎದುರಿನಲ್ಲಿ ನಿರ್ಮಲರಾಗಿಯೂ ನಿರ್ದೋಷಿಗಳಾಗಿಯೂ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ಪ್ರಯಾಸ ಪಡಿರಿ. எந்த விதமான கரைகளும் குறைகளையும் நாம் இருக்கக்கூடாது. கரைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் கடவுப்பட்டு இனி அதை செய்ததில் மறுபடியும் செய்யாதீர்கள். கோவப்பட்டு மறுபடியும் கோவப்படாதீர்கள். கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு மகிழாதீர்கள். ஆண்டவர் வருகையிலே கைவிடப்படுவீர்கள். ಯಾವ ರೀತಿಯಾದ ನಿರ್ದೋಷಗಳು ಮತ್ತು ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಾರದು. ನಾವು ದೇವರ ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕಾಗುತ್ತೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களாக பிழையற்றவர்களாக சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணும்படி ஜாக்கிரதையா இருங்கள். கடைசியாக ನೀವು ಇಂಥವುಗಳನ್ನು ಎದುರು ನೋಡುವವರಾಗಿದ್ದರಿಂದ ಸಮಾಧಾನದಲ್ಲಿದ್ದು ನಿರ್ಮಲರಾಗಿಯೂ ನಿರ್ದೋಷಿಗಳಾಗಿಯೂ ಆತನಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ಜಾಗರೂಕತೆಯಿಂದರಾಗಿರಿ. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்றும் எண்ணங்களும் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறான். அப்போஸ்தலர் பவுல் மூலமாக அநேகருக்கு சென்று அநேகருக்கு திருச்செய்தது. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಮುಖಾಂತರ ದೇವರ ವಾಕ್ಯವು ಅನೇಕರಿಗೆ ಹೋಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கண்களை மூடலாம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳೋಣ. நீங்கள் விசுவாசிகள் என்று மறந்து விடாதீர்கள். ನೀವು ಒಂದು ನಂಬಿಗಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಮರೆತು ಬಿಡಬೇಡಿ. ஹல்லேலூயா. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புங்கள். ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡಿ. ஒருத்தரை நீங்கள் வீட்டு குடும்பத்தில் மன்னிங்கள். ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಿ. நீ மன்னிக்காவிட்டால் அவர் பாவத்துக்குள்ள போய் அவருக்கும் பிரிவினை உண்டாகிவிடும். ನೀವು ಕ್ಷಮಿಸದೆ ಹೋದರೆ ಅವರು ಪಾಪದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರು ಬಿರುಕನ್ನು ಉಂಟು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நீங்கள் மன்னிக்க வேண்டும். ನೀವು ಪಾಪಗಳನ್ನು ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. அவர்களை செய்கிற குடும்பத்தில் மன்னித்து அவர் சீர்படுத்த வேண்டும். ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡುವವರನ್ನು ನೀವು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಿ ಅವರನ್ನು ನೀವು ಸರಿಪಡಿಸಬೇಕು. சத்துருவா இருந்தாலும் நீங்கள் மன்னிக்க வேண்டும். ಶತ್ರುವಾಗಿದ್ದರೂ ಸಹ ನೀವು ಕ್ಷಮಿಸಬೇಕು. நீங்கள் மனுஷராய் மாற்ற முடியும். ನೀವು ಮನುಷ್ಯರನ್ನು ಬದಲಾವಣೆ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ. ஏன்னா நீங்க தேவ மனுஷராய் இருக்கிறபடினா. ಯಾಕಂದರೆ ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀರಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் மற்றவர்கள் தேவ பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும். ಬೇರೆಯವರನ್ನು ಸಹ ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡಬೇಕು. நீங்கள் கடைசியாக உங்களுக்கு சொல்ல எச்சரிக்கிற ஆண்டவர் வருகை ரொம்ப முக்கியமா இருக்கிறது. எந்த சமயம் எந்த நேரம் இரவும் பகலும் என்று சொல்ல முடியாத சமயத்துல என் தேவன் வரப்போகிறார். ದೇವರ ಬರುವಿಕೆಯು ಅತಿ ಶೀಘ್ರವಾಗಿದೆ. ಹಗಲು ರಾತ್ರಿ ಯಾವಾಗ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲೂ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಕಾಯ್ತಾ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. 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 பாவம் செய்து கொண்டவர்கள் இனி பாவங்கள் செய்ய மாட்டேன் என்று தீர்மானிங்கள். ಪಾಪ ಮಾಡುತ್ತಿರುವವರು ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಿರ್ಧಾರ நீங்கள் ಮಾಡಿ. எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை விட வேண்டும் என்று முயற்சி. ನೀವು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರೋ ಅದನ್ನು ಬಿಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡಿ. ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார். ದೇವರು